Good evening all. இன்னைக்கு ஜூலை 29 இன்டர்நேஷனல் டைகர் டே, அப்படி இல்லைனா குளோபல் டைகர் டேன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம டைகரை பற்றி பார்ப்போம். இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இந்தியாவில் டைகர் பாப்புலேஷன் பீக்கில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது 2967 இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 2018 வந்த ரிப்போர்ட்டில் அதுதான் சொல்லியிருப்பாங்க. இதில் என்ன ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, வேர்ல்டில் இருக்க டைகர் பாப்புலேஷனில் 70% இந்தியாவில் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கவனிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரியிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு டைகர் ரிசர்வ் இல்லை ஒரு பர்டிகுலர் ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எவ்வளோ டைகர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 10 to 16 டைகர்ஸ் தான் சொல்லுவாங்க 100 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்க்கு. ஸோ அந்த கேரியிங் கெப்பாசிட்டி நிறைய இடங்களில் பீக்கில் இருக்கிறதாகவும் ஃபுல்லாக இருக்கிறதாகவும் சொல்லி இன்னைக்கு ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த டைகர் சென்சஸ் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, ஓல்டு மெத்தட், அதாவது பழைய மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் கவுண்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜஸ்ட் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அதாவது அதோட காலடி தடம், பக் மார்க்ஸ், அதோட கழிவுகளை கலெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அது வேட்டையாடி உண்ண உணவுகள் அதில் மிச்சம் மீதி ஏதாவது இருந்ததுன்னா அதையும் கலெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் செகண்ட் பேஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கேமரா இமேஜஸை வச்சு கடைசியாக கம்பேர் பண்ணி இண்டிவிஜுவலி ஐடென்டிஃபை பண்ணி எத்தனை டைகர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி டேட்டாவை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நியூ டிஜிட்டல் டைகர் சென்சஸ் டெக்னிக்கில் இந்தியா டைகர் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணி கவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, 560 டைகர் டெத் நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது 2012 to 2017 இந்த 5 இயர்ஸில் 560 டைகர்ஸ் இந்தியாவில் இறந்ததா சொல்கிறாங்க. அவுட் ஆஃப் விச் 308 மட்டும்தான் நேச்சுரல் டெத், 123 வேட்டையாடி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 90 சீசர்ஸ், அதாவது கைப்பற்றிருக்காங்க. எப்படி நடந்ததுன்னு தெரியல. அண்ட் 39 எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, ரோடு ஆக்சிடென்ட் அப்படின்னா ட்ரெயின் ஆக்சிடென்ட். ஸோ இது மூலமா 39 டைகர்ஸ் இறந்ததா சொல்லியிருக்காங்க. 2018 டேட்டாவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைகர் சென்சஸ் ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணியிருக்காங்க. அதாவது பார்டர்ஸ், பூட்டான், பங்களாதேஷ், நேபாள், இந்த மாதிரி இந்தியாவோட பார்டரில் இருக்கிற அந்த டைகர்ஸையும் சென்சஸில் கவுண்ட் பண்ணி தெளிவாக ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அக்யூரேட்டாக கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த டைகர் சென்சஸ் 2018 என்னென்ன முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா, 3,81,000 3,81,000 சதுர கிலோமீட்டர்கள் சர்வே பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 5 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நடந்து போய் சர்வே பண்ணியிருக்காங்க. 26,838 கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க 141 லொகேஷன்ஸ்ல. அப்ராக்சிமேட்லி 3.5 crore வைல்ட் லைஃப் போட்டோகிராஃப்ஸ் எடுத்திருக்காங்க. 2,461 இண்டிவிஜுவல் டைகர்ஸ் கேமரா ட்ராப் பண்ணியிருக்கு. 2,591 டைகர்ஸ் இருக்கிறதா ரீகேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் பாப்புலேஷன் இந்தியாவில் அப்படின்னா 2018 ரிப்போர்ட் படி 2,967 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2,967 டைகர் பாப்புலேஷனில் 4 ஸ்டேட்ஸ் 300க்கு மேலே டைகர் பாப்புலேஷன் இருக்கு. அந்த 4 ஸ்டேட்ஸில் 150க்கு மேலே 8 ஸ்டேட்ஸில் பாப்புலேஷன் இருக்கு. 8 ஸ்டேட்ஸில் டைகர் பாப்புலேஷன் டபுள் ஆயிருக்கு. அண்ட் கேரளா 313% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கேரளாவில் டைகர் பாப்புலேஷன். இந்தியாவில் டைகரே இல்லாத ஒரு ஸ்டேட் அப்படின்னு மிசோரம் சொல்லியிருக்காங்க. பக்ஸா பெங்காலில் இருக்கு, அந்த பக்ஸா டைகர் ரிசர்வ். பம்பா உத்தரகண்டில் இருக்கு. பலாமா அப்படிங்கிறது ஜார்க்கண்டில் இருக்கு. ஸோ இந்த 3மே டைகர் ரிசர்வ் தான். ஆனால் அந்த டைகர் ரிசர்வ்ல டைகர்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் டைகர் பாப்புலேஷன் 2014 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 33%. மத்திய பிரதேசில் மட்டும் 526 டைகர்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் மேக்சிமம் இந்தியாவிலே மத்திய பிரதேசில் தான் அதிகமான டைகர்ஸ் இருக்கு. ஸோ இந்த டைகர் பாப்புலேஷன் எந்தெந்த லேண்ட்ஸ்கேப்ல அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிவாலிக் கேஞ்சட்டிக், அதாவது ஷிவாலிக்னா உங்களுக்கு தெரியும், அவுட்டர் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா லெசர் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 2018 சென்சஸ்ல 646 டைகர்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் இந்தியா அண்ட் ஈஸ்டர்ன் கட்ஸ், மத்திய இந்தியா, கிழக்கு தொடர்ச்சி மலை. ஸோ இங்கே தான் 1033 அதிகமான டைகர்ஸ் இருக்கிறதா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் கட்ஸ் 981 981 புலிகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ சுந்தர்பான்ஸ் 88 இருக்கு. சுந்தர்பான்ஸ்ல மட்டும்
நார்த் ஈஸ்ட் ஹில்ஸ் அண்ட் பிரம்மபுத்திரா பிளைன்ஸ். ஸோ இந்த ஏரியாவில் வந்து 219 போட்டிருக்காங்க. டோட்டல் இந்தியாவில் 2967 டைகர்ஸ் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைகர் ரிசர்வ்ஸ் எந்த ஸ்டேட்ல இருக்குன்னா கண்டிப்பாக மத்திய பிரதேஷ் தான். 6 டைகர் ரிசர்வ்ஸ் இருக்கு. இந்த 6 டைகர் ரிசர்வ்ஸ்ல 2 டைகர் ரிசர்வ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து தேர்ட்ல இருக்க கன்ஹா டைகர் ரிசர்வ் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து பன்னா டைகர் ரிசர்வ். நம்பர் 6 அண்ட் நம்பர் 3 இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மத்திய பிரதேஷ்ல தான் அதிகமான டைகர்ஸும் இருக்கு, அதிகமான டைகர் ரிசர்வும் இருக்கு. ஸோ இந்த 6 ஸ்பீசிஸ் மலாயன் டைகர் அப்படின்னு சொல்லுவாங்க, மலேசியா அந்த ரீஜன்ல இருக்கிற டைகர். சவுத் சைனா டைகர் அது உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, சைனால சவுத் சைனால இருக்கு அப்படின்றத சொல்லிடலாம். சுமத்ரன் டைகர் அப்படிங்கிறது இந்தோனேஷியாவில் உள்ளது. சைபீரியன் டைகர் அப்படிங்கிறது சைபீரியன் கிளைமேட், தட் மீன்ஸ் ரஷ்யா அந்த நார்த் லேட்டிடியூட்ல உள்ளது. அங்க உள்ள டைகர்ஸ் வந்து சைபீரியன் டைகர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெங்கால் டைகர், பெங்கால் டைகர் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல, அதாவது இந்தியாவில் பங்களாதேஷ்ல உள்ள டைகர். இந்தோ சைனீஸ் டைகர் அப்படின்னா இந்தியா அண்ட் சைனால உள்ள டைகர். ஸோ இந்த 6 ஸ்பீசிஸ் இதுதான் இப்போ உலகத்தில் உள்ள டைகர் ஸ்பீசிஸ். டோட்டலாக 9 ஸ்பீசிஸ் இருக்கிறதா சொல்றாங்க. அதில் 3 ஸ்பீசிஸ் வந்து ஆல்ரெடி எக்ஸ்டிங்க்ட், அதாவது அந்த 3 இனம் முழுவதுமா அழிஞ்சிட்டதா சொல்றாங்க. இந்த 6 இனம் மட்டும்தான் இப்போ இருக்கு. இந்த 6 இனத்திலையும் 3 இனம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்டு, அதாவது ரொம்ப மோசமான சுச்சுவேஷன்ல இருக்கு. அண்ட் மீதி 3 ஸ்பீசிஸும் என்டேஞ்சர்ல தான் இருக்கு. ஸோ வேர்ல்ட் 2019 உலகத்தில் 2019 எவ்வளோ டைகர்ஸ் இருக்குன்னா 3900 டைகர்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் இந்தியாவில் கிட்டத்தட்ட 3000 டைகர்ஸ் இருக்கு. ஸோ அதிகமாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகர்ஸ் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் தான் இருக்கும், அங்கே தான் அதிகமாக இருக்கு. பட் அங்கேயுமே டைகரோட பாப்புலேஷன் வந்து டெக்ளைன் ஆகிறதா சொல்கிறாங்க. ஸோ டைகர் பாப்புலேஷன் லாஸ்ட் இதில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி குளோபல் டைகர் ஃபோரம் அண்ட் WWF வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் ஃபார் நேச்சர் இவங்க 2 பேர் சொல்லியிருக்காங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு டைகர் பாப்புலேஷன் அப்படின்ட்டு. அண்ட் கவர்மெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட்ஸ் வந்து ஒரு பாலிசி எடுத்திருக்காங்க, டைகர் பாப்புலேஷன் வந்து டபுள் பண்ணணும் பை 2022. எந்த கண்ட்ரியில் அதிகமான டைகர் பாப்புலேஷன் இருக்குன்னா இந்தியா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் ரஷ்யா இருக்காங்க, அடுத்து இந்தோனேஷியா, மலேசியா இவங்க இருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் ஆஃப் டைகர் அப்படின்னா 14 to 16 இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குட் அப்படின்ற ஒரு டைகர் மட்டும் 25 இயர்ஸ் வரைக்கும் இந்தியாவில் இருந்ததா சொல்றாங்க. ஸோ கான்பூர் ஜூல உத்தரப்பிரதேஷ்ல குட்டு அப்படிங்கிற டைகர் மட்டும் 25 இயர்ஸ் இருந்ததா சொல்றாங்க. அந்த டைகரே இறந்துருச்சு. ஸோ டைகர் உலகில் எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வைல்ட் டைகர்ஸ் வந்து ஏஷியாவில் தான் வாழ்ந்ததா சொல்றாங்க. அங்கே தான் நிறைய சப்ஸ்பீசிஸ் இருக்கிறதாகவும் சொல்றாங்க. சைபீரியன் டைகர், நம்ம வார்மர் கண்ட்ரிஸ் அதாவது இந்தியா, பங்களாதேஷ், நேபாள், பூட்டான் இங்கெல்லாம் வந்து டைகர்ஸ் அதிகமாக இருக்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே தான் அதிகமாக ஃபவுண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க வைல்ட் லைஃப் அனிமல்ஸில். நியர்லி 44% ஆஃப் எலஃபன்ட்ஸ் இந்த 4 ஸ்டேட்டில் இருக்குது. 35% ஆஃப் டைகர்ஸ் இந்த 4 ஸ்டேட்டில் இருக்குது. லெப்பார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 31%. சிறுத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31% இந்த 4 ஸ்டேட்டில் மட்டுமே இருக்குது. ஸோ லார்ஜஸ்ட் டைகர் ரிசர்வ் இன் இந்தியா அப்படின்னா நாகார்ஜுன சாகர் ஸ்ரீசைலம் டைகர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா பார்டரில் இருக்கு. ஸோ 5 டிஸ்ட்ரிக்ட்ல இது ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். 3 டிஸ்ட்ரிக்ட் இன் ஆந்திர பிரதேஷ், அதாவது கர்னூல், பிரகாசம், குண்டூர் இது 3 ஆந்திர பிரதேஷ்ல உள்ள டிஸ்ட்ரிக்ட்ஸ். நல்கொண்டா, மஹபூப் நகர் இது 2 தெலுங்கானாவில் உள்ள டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஸோ இதுதான் இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய டைகர் ரிசர்வ். ஃபர்ஸ்ட் டைகர் ரிசர்வ் இன் இந்தியா அப்படின்னா பந்திப்பூர் சொல்லுவாங்க. 1973 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ப்ராஜெக்ட் டைகர் லான்ச் பண்ணாங்க இல்லையா, அதே இயர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கர்நாடகாவில் பந்திப்பூர் தான் ஃபர்ஸ்ட் டைகர் ரிசர்வ். அதே வருஷம் நிறைய டைகர் ரிசர்வ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இப்போ அட் ப்ரெசென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 டைகர் ரிசர்வ்ஸ் இருக்கு. முக்கியமான டைகர் ரிசர்வ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பந்திப்பூர் கர்நாடகா, கார்பெட், ஜிம் கார்பெட் அங்கதான் வந்து ப்ராஜெக்ட் டைகரே வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க உத்தரகாண்ட்ல. கன்ஹா நம்ம சொல்லியிருப்போம் மத்திய பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு, மனாஸ் அசாம். ஸோ இந்த மாதிரி ரன்தம்பூர் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். இந்த மாதிரி முக்கியமான
வைல்ட் டைகர் ரிசர்வ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4 டைகர் ரிசர்வ் இருக்கும். களக்காடு முண்டந்துறை ஒன்று சொல்லுவாங்க, ஆனமலை டைகர் ரிசர்வ் ஒன்று, முதுமலை டைகர் ரிசர்வ் அண்ட் சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ். ஸோ தமிழ்நாட்டில் முதுமலை டைகர் ரிசர்வ் அதிகமான டைகர்ஸ் இருக்கும், 89. ஸோ டைகர் வந்து எக்ஸ்டென்ட் ஆகுமா, கம்ப்ளீட்டாக அழிஞ்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக அப்படி தான் சொல்கிறாங்க. 1900 வருஷம் பார்த்தீங்கன்னா 1 lakh டைகர்ஸ் இருந்ததாக சொல்கிறாங்க வேர்ல்டில். பட் 1970 அது 4000 ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அண்ட் என்டேஞ்சர்ட் இந்த 2 லிஸ்ட்டில் மட்டும் தான் டைகர்ஸ் இருக்குது. இதுக்கப்புறமும் டைகர் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணலை அப்படின்னா கம்ப்ளீட்டாக கண்டிப்பாக டைகர் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிடும் அப்படின்னு IUCN சொல்லியிருக்காங்க. இந்த IUCN தான் அனிமல்ஸ்க்கான ரெட் டேட்டா புக்கை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்தெந்த அனிமல் வந்து டேஞ்சர் ஜோனில் இருக்குது, எது என்டேஞ்சர்ட், எது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அப்படி சொல்லி இதில் தான் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம IUCN பற்றி பின்னாடி பார்ப்போம். எக்ஸ்டிங்க்ட் 3 டைகர் ஸ்பீசிஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ பாலி டைகர், ஜாவன் டைகர், காஸ்பியன் டைகர். பாலி, ஜாவன் இது 2 இந்தோனேஷியா பக்கத்தில் உள்ளது. காஸ்பியன் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 3 டைகர் ஸ்பீசிஸ் வந்து ஆல்ரெடி எக்ஸ்டிங்க்ட், அதாவது முழுவதுமாக அழிஞ்சு போயிட்டதா சொல்கிறாங்க. கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 3 டைகர் ஸ்பீசிஸ் இருக்குது. சவுத் சைனா டைகர், மலாயன் டைகர், சுமத்ரன் டைகர். ஸோ இது 3 கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் சுச்சுவேஷனில் இருக்குது, அதாவது மிக மோசமான நிலையில் இருக்குது. என்டேஞ்சர்ட் இதில் பெங்கால் டைகர், அதாவது இந்தியாவோட டைகர், எல்லாம் இந்தியா சைனீஸ் டைகர் இதெல்லாமே என்டேஞ்சர்ட் சுச்சுவேஷனில் இருக்குது. IUCN எப்படி கிரைட்டீரியா கொண்டு வருவாங்க பயோடைவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 கேட்டகரிஸ் கொண்டு வருவாங்க. நாட் எவாலுவேட்டட், அதை பற்றி எந்த ஒரு டேட்டாவும் எடுத்துருக்க மாட்டாங்க. டேட்டா டெஃபிஷியன்ட் அப்படின்னா பற்றாக்குறையாக விட்டுருப்பாங்க சில விஷயங்களை. ஸோ இது 2 நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியதில்லை. அண்ட் அந்த 6 கலர்ஸ் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணோம். ஸோ கொஷின் கேட்பாங்க 6 கலர்ஸ் பேஸ் பண்ணி. டார்க் க்ரீன் அப்படின்னா லீஸ்ட் கன்சர்ன், அதாவது அது அழிவு நிலையில் இல்லை, இன்னும் அழிவும் ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நியர் த்ரெட்டன்ட் அப்படின்னா அழிவு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. வல்னரபிள் அப்படின்னா ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், எல்லோ கலர். ஆரஞ்சு அப்படின்னா என்டேஞ்சர்ட், மோசமான நிலையில் இருக்கும். ரெட் அப்படின்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது. பிளாக் அப்படின்னா கொலாப்ஸ்டு, அதாவது எக்ஸ்டிங்க்ட், முழுவதுமாக அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 6 கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. IUCN இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், இது ஒரு இன்டர்நேஷனல் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் பண்ணுறது, நேச்சுரல் ரிசோர்ஸஸ், டேட்டா கேதர் பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க, ரிசர்ச் பண்ணுவாங்க, ஃபீல்டு ப்ராஜெக்ட்ஸ், சரிங்களா. அண்ட் இந்த கன்சர்வேஷன் எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் எஜுகேஷனும் பண்ணுவாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாண்ட், சுவிட்சர்லாண்டில் இருக்குது. எப்போ ஃபோன் பண்ணாங்கன்னா 5th October 1948 ஃப்ரான்ஸில். இதோட மோட்டோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், யுனைடெட் ஃபார் லைஃப் அண்ட் லைவ்லிஹுட்ஸ். ப்ராஜெக்ட் டைகர் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1973 ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் உத்தரகாண்டில் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் 20th century இந்தியாவில் டைகர் பாப்புலேஷன் வந்து 20,000 to 40,000 இருக்கணும் அப்படிங்கிறது இதோட எய்ம். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ இது மூலயமா தான் டைகர்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சென்ச்சுரி எல்லாமே இந்த ஆக்டில் தான் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. நேஷனல் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 2005 அமெண்ட்மெண்ட் பண்ணி இப்படி ஒரு அத்தாரிட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யார் ஹெட் அப்படின்னா இந்த அத்தாரிட்டிக்கு மினிஸ்டர் ஃபார் என்வரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ அந்த மினிஸ்டர் தான் இதுக்கு வந்து ஹெட்டாக இருப்பாங்க. 10 members இருப்பாங்க இதில். ஸோ வைல்ட் லைஃப் சேங்சுரிக்கும் அண்ட் நேஷனல் பார்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கலாம். வைல்ட் லைஃப் சேங்சுரி பொறுத்த வரைக்கும் சம் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. பட் நேஷனல் பார்க்கில் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அக்ரிகல்ச்சர், ஆர்கானிக் ஃபார்மிங், டிம்பர், கலெக்டிங் ஹனி, ஃப்ரூட்ஸ், பெரிஸ் இதெல்லாம் வந்து வைல்ட் லைஃப் சேங்சுரியில் அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் நேஷனல் பார்க்கில் இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. வைல்ட் லைஃப் சேங்சுரியிலுமே கமர்ஷியல் ஸ்கோப்பாக இருந்தால் கண்டிப்பாக இது எல்லாமே அலோவ் பண்ண மாட்டாங்க. வைல்ட் லைஃப் சேங்சுரி அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ரீஜியன்ஸ். ஸோ அதோட ஹேபிட்டேட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. பட் நேஷனல் பார்க் அப்படிங்கிறது கண்ட்ரி சைடில் இருக்கும், அதாவது ஒரு முக்கியமான சிட்டிக்கு பக்கத்துலேயே எங்கேயாவது இருக்கும். அங்கே இருக்கிற வைல்ட் லைஃப்
அங்கே இருக்கிற என்வரான்மெண்ட், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அங்கே நேஷனல் பார்க் கிரியேட் பண்ணுவாங்க. வைல்ட் லைஃப் சென்ச்சுரி அப்படிங்கிறது அது ஏரியா வைஸ் பார்த்தீங்கன்னா பிக்கெஸ்ட் ரீஜியன். நேஷனல் பார்க் குறைவான ஏரியாவாக இருக்கும். பட் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஏரியாவாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ரீஜனை தான் வைல்ட் லைஃப் சென்ச்சுரியாக மாற்றி வச்சுருப்பாங்க. வைல்ட் லைஃப் சென்ச்சுரியில் பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப், அதாவது அங்கே வந்து அனிமல்ஸ், இன்செக்ட்ஸு, சின்ன சின்ன பூச்சி இனங்கள், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், சின்ன சின்ன உயிரினங்கள், பறவைகள், ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இதெல்லாமே வந்து அங்கே கன்சர்வேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் நேஷனல் பார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைலி ஃப்ளாரா அப்படின்னா தாவர இனங்கள், ஃபானா அப்படின்னா விலங்கினங்கள், லேண்ட்ஸ்கேப் அங்கே உள்ள அந்த நில அமைப்பு, அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த 4 விஷயங்களுக்காக மட்டும்தான் முக்கியமாக நேஷனல் பார்க்கை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் சென்ச்சுரிக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஏரியா பவுண்டரி அப்படின்னு ஒரு ஃபிக்ஸட் பவுண்டரி இருக்காது. பட் நேஷனல் பார்க்குக்கு ஃபிக்ஸட் பவுண்டரி இருக்கும். ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் வந்து வைல்ட் லைஃப் சென்ச்சுரியில் அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸாக இருக்கக்கூடாது. நேஷனல் பார்க்கில் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக ப்ரொஹிபிட் பண்ணிப்பாங்க. சிமிலாரிட்டிஸ், ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன சிமிலாரிட்டிஸ் அப்படின்னா டிக்ளேர்டு பை நோட்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு நோட்டீஸ் விட்டு ஒரு வைல்ட் லைஃப் சென்ச்சுரி இல்லை ஒரு நேஷனல் பார்க்கோ வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஆல்ட்ரேஷன் ஆஃப் பவுண்டரிஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ரெசல்யூஷன் பண்ணால் போதும். அதாவது ஒரு தீர்மானம் கொண்டு வந்தால் போதும். அதை ஆக்டாக மாற்றி தான் ஏரியாவை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி மத்திய பிரதேஷில் தான் 526 டைகர்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து கர்நாடகாவில் 524 இருக்கு. வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர் நம்ம WWF எப்படியே படிச்சிருப்போம். இதுவும் ஒரு இன்டர்நேஷ்னல் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் 1961 ஸ்டார்ட் பண்ணுது. இதோட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் இம்பேக்ட் ஆன் என்விரான்மெண்ட். இந்த மனிதர்கள் என்விரான்மெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுல ரெடக்ஷன் பண்ணுறது எங்களோட முக்கியமான எய்ம். அண்ட் இதுதான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கன்சர்வேஷன் ஆர்கனைசேஷன். உலகிலேயே மிகப்பெரிய அமைப்பு அப்படின்னா இதுதான். 5 மில்லியன் சப்போர்ட்டர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவர் 100 கண்ட்ரீஸ், 100 நாடுகளுக்கு மேலே 3000 கன்சர்வேஷன் அண்ட் என்விரான்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கன்சர்வேஷன் ஆர்கனைசேஷன். இந்தியாவில் ஒயிட் டைகர் அப்படின்னு ஒன்று இருக்கிறத யார் கண்டுபிடிச்சாங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மகாராஜா மார்தான் சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மத்திய பிரதேஷில் ரேவா அப்படிங்கிற ஏரியாவில் 1951 ஒயிட் டைகரை வந்து ஸ்பாட் பண்ணியிருப்பாரு, கண்டுபிடிச்சிருப்பாரு. வேர்ல்டில் ஒயிட் டைகர் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 200 ஒயிட் டைகர்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் தான், ஸோ எக்ஸாக்டாக தெரியல, 200 கிட்ட தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. குளோபல் டைகர் ஃபோரம் இது நம்ம ஃபர்ஸ்டே படிச்சிருந்தோம். குளோபல் டைகர் டே அப்படின்னு சொல்லியிருக்கோம், இல்லை WWF அண்ட் GTF அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ குளோபல் டைகர் ஃபோரம் இதை வந்து ஒன்லி இன்டர் கவர்மெண்டல் இன்டர்நேஷ்னல் பாடி. இன்டர் கவர்மெண்டல் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது ரெண்டுமே, அதாவது IUCN அண்ட் WWF இது ரெண்டுமே வந்து இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் இல்லை. ஆனால் இது இன்டர்நேஷ்னல் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1993 நியூ டெல்லியில் ஒரு கன்சர்வேஷன் சிம்போசியம் நடக்கிறப்ப இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பார்ட்னர்ஷிப் வித் கவர்மெண்ட்ஸ் ஆஃப் பூட்டான், இந்தியா அண்ட் நேபாள், வேர்ல்டு வைடு ஃபண்ட் ஃபார் நேச்சர் இவங்க எல்லாரும் சேர்ந்து டைகர் ஹேபிடேட் அதோட ஸ்டேட்டஸ் அதோட ஈகோசிஸ்டம்ஸை ஸ்டடி பண்ணுறதுக்காக இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு கிளாஸ் இதோட முடியுது. தேங்க்ஸ்.